டெல்லியில் இறங்கிய விஜய் அண்ணா உண்ணாவிரத போராட்டம் உலக போராட்டமாக மாறியது. அடுத்த நொடியே தூக்கிய டெல்லி போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர். மொத்த கோமாளித்தனத்தையும் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய இந்தியா டுடே அங்கிதா. திடீர் ரெய்டில் இறங்கிய விஜய் அண்ணா. எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு செயல். ஒரு சீட்டுக்காக ஓவராக புகழும் விடுதலை சிறுத்தைகள். வன்னியரசு ஏன் இப்படி மாறிவிட்டார்? கேள்வி கேட்கும் பொதுமக்கள். மாறு வேடத்தில் இறங்கிய சங்கிகள். ஆம்னி பஸ் பித்தலாட்டம் ஆதாரத்துடன் அம்பலம். இது மாதிரி இன்னைக்கு களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு டெல்லி அரசியலில் பெரிய அளவில் பரபரப்பான ஒரு காரியம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ இன்னைக்கு டெல்லி அரசியலில் பெரிய அளவில் பரபரப்பான ஒரு காரியம். அதாவது டெல்லியில் அங்கே மாணவர்கள் போராட்டம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. சோனம் வாங்சுக்கோடைய உயிருக்கு ஆபத்து. ஏன்னா 21 நாட்களுக்கு மேல அவங்க போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத விட இந்த செய்தி பேசப்படுறதை விட சொல்லப்போனா இந்தியா முழுக்க இந்த செய்தி பேசப்படுது. ஆனா இங்க தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த தற்குறிகள் எது தெரியுமா பேசிட்டு இருக்கிறாங்க? ஆஹா, விஜய் அண்ணா டெல்லிக்கே இறங்கிட்டாரு. விஜய் அண்ணா டெல்லியில போய் இறங்கணும்னு டெல்லியில சும்மா இடி மின்னல் சூறாவளியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சிகளை வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் விஜய் அண்ணா போய் இறங்குறாரு. அந்த போராட்டத்தில் சோனம் வாங்சுக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டாரு. அவரு விஜய் அண்ணா களத்துல போய் இறங்கணும்னு சோனம் வாங்சுக்கு வந்து ஆஹா, தளபதி விஜயே எங்க கூட வந்துட்டாரு, இனிமே இந்த உண்ணாவிரத போராட்டம் உலக போராட்டமா மாறப்போதே அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சுக் அங்க பேசுறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கையை உயர்த்தி அங்க பேசணும்னு சோனம் வாங்சுக் நான் பக்கபலமா இருப்பேன், இந்த நீட்டை எக்காரணத்து கூட விடமாட்டேன்னு சொல்லி விஜய் டெல்லியில முழங்கின முழக்கம் அப்படி மோடியும் அமித்ஷாவும் அந்த பக்கமா பயந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ காட்சியை இன்னைக்கு பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பதிவிட்ட கொஞ்ச நேரத்தில் 15,000 ஷேர் மட்டும் போயிருக்குது. சும்மா கிடையாது, 15,000 ஷேர் மட்டுமே. எவ்வளோ பெரிய தற்குறிகள் இன்னைக்கு நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அது முழுக்க முழுக்க ஏஐ வீடியோ. அந்த வீடியோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படி மேலே எங்கேயும் பார்த்தாலே இது பைத்தியகாரத்தனமா பண்ணப்பட்ட ஏஐ வீடியோடா அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் உண்மை நினச்சி ஒரு பைத்தியக்கார கூட இங்கே நம்பிட்டு கிடக்குது. அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டு விஜய் கார்ல வராரு. அது விஜய் எங்கேயோ கார்ல போன ஒரு காட்சி. ஆளுநரை சந்திக்கிறதுக்கு போனா தெரியுமா, அந்த வீடியோ காட்சி அதை எடுத்துக்கிறான். அடுத்த ஷாட்டு விஜய் வந்து இங்க வந்து இந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு ஷாட்டை ஒன்று காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது ஏஐ தெரியுது. சரி ஓகே விடு. விஜய் வந்து வேஷ்டி சட்டையோட, ஏன்னா இந்த வீடியோ கிரியேட் பண்ண அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வந்து இங்கே சமூக நீதி விடுதி மாணவர்கள் தங்கக்கூடிய சமூக நீதி விடுதியை போய் அன்னைக்கு போய் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியோட போய் பார்த்தாரா, அதனால இதே ட்ரெஸ்ல நம்ம பண்ணணுமா எல்லாருமே நம்பிடுவாங்க சொல்லி அதே வேஷ்டி சட்டையோட அந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உண்ணாவிரத பந்தலுக்கு முதலமைச்சர் விஜய் போற மாதிரி அந்த இடத்துல காட்டுறாங்க. சரி ஓகே. அங்க போகும்போது சோனம் வாங்சுக், அந்த போராட்டத்தில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக், அவர் சொல்றாரு தளபதி விஜய் இங்க நம்ம கூட போராட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஓன்னு சொல்லி அங்க எல்லாரும் கத்துறாங்களாம். சரி அங்க போனாரா, போகும்போது பார்த்தா வெறும் வெள்ளை வேஷ்டி சட்டையோட போயிட்டு இருக்காரு. அடுத்த ஷாட், ஏன்னா ஒரு ஏஐயால 8 செகண்ட் 8 வினாடிகள் மட்டும்தான் ஒரு ஷாட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால அடுத்த ஷாட், ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட வராரு. செகண்ட் ஷாட் நம்பர் 2, அந்த ஷாட்ல பார்த்தோம்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட போனாரு. திடீர்னு மேல கரத்துண்டு போட்டுக்கிட்டாரு. அந்த பட்டு ஜரிகை துண்டு இருக்கு இல்லையா, கல்யாண மாப்பிள்ள, அந்த அவர் உட்காந்துருக்க பொசிஷன் எல்லாமே ஒரு கல்யாண மாப்பிள்ள முன்னாடி புரோகிதரை உட்காந்து மந்திரம் ஓதுற மாதிரியும் இவர் கல்யாண மாப்பிள்ள ரெடியா உட்காந்து இருக்கிற மாதிரி அடுத்த ஷாட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷாட்ல அந்த துண்டு மேல இல்ல, ஜரிகை துண்டு இல்ல. ஏன் இங்க சமூக நீதி விடுதிக்கு வந்தாரு சைதாப்பேட்டைக்கு, அன்னைக்குமே அந்த ஜரிகை துண்டு இல்ல. இங்க ஏஐ எடிட். ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எடிட் வராது. அப்போ ஷோல்டர்ல துண்டு போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஷாட் அந்த இடத்துல இருக்குது. இதுவே அந்த எடிட் பண்ண தெரியாதவன் கிறுக்குத்தனமா ஒரு எடிட் பண்ணி வச்சிருக்கிறான். இதோட குடும்பம் என்ன தெரியுமா, முதலமைச்சர் விஜய் உட்காந்துருக்காரு, பக்கத்துல சோனம் வாங்சுக் இருக்கிறாரு, பின்னாடி 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல பார்த்தோம்னா ஒருத்தன் தரையில நிக்கிறான், ஒருத்தன் வானத்துல பறந்துகிட்டு நிக்கிறான். 2 பேரும் ஒரே வயசு தான். அந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் 2 பேரோட முகபாவனே ஒரே மாதிரி பண்ணிருக்கு. ஒருத்தன் தரையில நிக்கிறான், மேடையில நிக்கிறான், ஒருத்தன் வானத்துல நிக்கிறான். அவன் பார்த்தா அவனோட உருவம் மட்டும் மேல கிடக்குது, கீழே காலை காணாம். சரி அந்த இடத்துல ஏதாவது சேர் ஸ்டூல் ஏதாவது இருந்துச்சா
அடுத்த ஷாட்ல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல சேரு, ஸ்டூல், டேபிள் ஏதாவது இருக்கானா எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஆனா அவர் வானத்துல பறக்குறாரு. அதாவது ஏஐல அவன் கிரியேட் பண்ணி கேட்கும்போது பின்னாடி 2 பேர் ஒரு பாதுகாவலர்களாக நிக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் எடிட் பண்ணும்போது பின்னாடி ஒரு ஆள் நிக்கிற மாதிரியும் அவனுக்கு மேல வானத்துல ஒரு ஆள் நிக்கிற மாதிரியும், ஏன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மூஞ்சி மறைஞ்சிடுங்கிறதுக்காக ஏஐ இந்த மாதிரி எடிட் பண்ணிருக்கு. இதை கூட சரி பார்க்காம அவன் அப்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, இங்கெல்லாம் விஜய் என்ன சொல்லி முடிச்சாரா? அடுத்து சோனம் வாங்சுக்கு விஜய் அங்கிருந்து ஏந்திக்கிறாங்க. இந்த நீட்டு தேர்வை ஒழிக்கிற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம், மக்களோட களத்துல நின்று போராடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆக்ரோஷமா கையை தூக்குறாங்க. கையை தூக்கி முழக்கம், ஐயோயோ விஜய் அண்ணா எப்படி எல்லாம் கத்துறாரு, ஆக்ரோஷமா கத்துறாரு அப்படின்றாங்க. அந்த ஷாட்ல கொஞ்சம் நல்லா பாருங்க. சோனம் வாங்சு கையை தூக்குறாரு, இன்னொரு கையை தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ மைக்கை யார் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு கை வருது. தனியா 3வது ஒரு கை மேல ஓங்கி நிக்குது, இன்னொரு கை கீழே நிக்குது. நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு கை வருது, நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு கையை வச்சு அது மைக்கு பிடிச்சிட்டு கிடக்குது. இப்படி 3வது கையா, ஏன்னா அவர் பாட்டு நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், இவர் எங்க போனாலும் என் நெஞ்சில் குடி இருக்கும்பாங்கல்ல, அதனால நெஞ்சுக்குள்ள இருந்தே கை வந்துருச்சா என்ன சொல்லி தெரியல. நெஞ்சுக்குள்ள இருந்து 3வது ஒரு கை வந்திருக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு எடிட்டை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட், இவங்க 2 பேரும் கையை தூக்கணும்னு பொதுமக்கள் எல்லாருமே கூடி சேர்ந்து முழக்கம் போடுறாங்களாம். பொதுமக்கள் இவங்க மேடையில இங்க நிக்கிறாங்க, பொதுமக்கள் மேடையோட எதிர்ப்புறமா பார்த்துட்டு ஓன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி அடிப்படை அறிவு கூட இல்லாம முழுக்க தற்கொலைத்தனமா ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இதை சோசியல் மீடியாவில் பரவிட்டு ஐயோ விஜய் அண்ணா டெல்லிக்கு போயிட்டாரு, நீட்டுக்கு எதிராக போராட போயிட்டாரு, சோனம் வாங்சுக்கு கூட ஆதரவோட நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அந்த வீடியோவுக்கு ஷேர் மட்டும் 15,000. வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்தில் ஷேர் மட்டும் 15,000 பேர்னா அப்ப எத்தனை தற்கொலைகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, சோனம் வாங்சுக் அங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்காரு. நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி அபிஜித் தீபங்கே, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரிய அளவில் இளைஞர்களோட ஆதரவு பெற்று அவங்க போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க அடிச்சு விரட்டப்பட்டாங்க. அதுக்கு பிறகு சோனம் வாங்சுக் வந்து அவர் லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். அவர் நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்சு பெரிய அளவான மாணவர்களுக்கான பள்ளி நடத்திட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், பெரிய சமூக ஆர்வலர், லடாக்கோட உரிமைக்காக போராடிட்டு இருந்தவர். அவர் இந்த போராட்டத்தில் கலந்தோடனே இது இந்திய அளவுக்கு கவனம் பெறுது. இந்த போராட்டம் இந்திய அளவில் கவனம் பெறுது. கிட்டத்தட்ட 21 நாள் ஆச்சு. 21 நாளுங்க கடந்து போயிட்டு இருக்கிறோம். 21 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி லடாக் மாநில அந்தஸ்து கேட்டு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு. இப்போ இது மாணவர்களுடைய பிரதான ஒரு விஷயம், மாணவரோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் சொல்லி இங்க உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறாரு. சமீபத்தில் டெல்லி போலீஸ் அந்த மாணவர்களை எப்படியாவது போராட்டத்தை கலைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக, எங்க இது ஒரு ஜென்சி புரட்சியா மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக, இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக கோர்ட் ஆர்டரு, இவரோட உண்ணாவிரத்துல இருந்து நாங்கள் வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறோம்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை, அந்த மாணவர்களை அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு பாதுகாப்பு படையினர், டெல்லி காவல்துறை அவ்வளவு பெரிய அராஜகத்தில் அத்துமீறல ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த அராஜகத்தை அத்துமீறல ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் ஒரு வாயை திறந்து கூட பேசல. ஒரே ஒரு வார்த்தை, நீட்ல எவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இப்பேற்பட்ட அராஜகங்கள் இங்க தொடர்ந்து பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பு இல்லை. அது பாஜக எடுத்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா ஏஐல எடிட் பண்றது மட்டும் ஐயோ விஜய் டெல்லியில இறங்கிட்டாரு, டெல்லியில வேற இடி முழக்கம் சூறாவளி மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் செய்திகளோட பில்டப். இந்த இடத்துல என்னன்னா, நீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த நீட் தேர்வு விஷயத்துல அங்க போராடக்கூடியவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த நீட் தேர்வில் நீங்க ஒரு முதலமைச்சரா மட்டும் இல்லாம ஒரு மனிதாபிமானியம் மனிதா மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி கடன் ஒன்று இருக்குது. அந்த நன்றி கடன் என்னன்னா, விஜய் நண்பன் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த படம் வந்து இந்தியில வெளியான 3 Idiot, அந்த படம் அமீர் கான் நடிச்ச 3 Idiots சொல்லி ஒரு படம். அந்த படத்தை தான் அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் அடிச்சாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட நடிச்ச பெரும்பாலான படங்கள் தெலுங்குல இந்தியில வந்த படத்தை தான் இவர் இங்க அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு நடிச்சது தான் இவர் எல்லாமே. இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய அரசியல் தான் இன்னைக்கு காப்பி பேஸ்ட் அடிக்கிற மாதிரி சினிமாவில் வரதான் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த 3 Idiot சொல்லக்கூடிய படமே இந்த சோனம் வாங்சு கூட வாழ்க்கை தான் அந்த படம். ஏன்னா 3 Idiot படம் என்னன்னா, வெறும் கல்வி, ஒரு புத்தகம் மனப்பாடம் மட்டும் கல்வி கிடையாது. மாணவர்களுடைய அவனுக்கு திறமை என்ன இருக்கோ அந்த திறமையின் அடிப்படையில் படிக்கணும். வெறும் புத்தகத்தில் படிப்பு மட்டும், எக்ஸாம்ல வரக்கூடிய மார்க்கை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்றது அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல, தமிழ்ல நண்பன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கிளைமேக்ஸ்ல விஜய் வந்து ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த ஸ்கூல்ல கடைசியில் ஹீரோயினா அவர் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஜயை போய் பார்ப்பாங்க. அங்க வந்து விஜயோட கேரக்டரோட நேம், அவரோட ஒரிஜினல் நேம் கொசக்சி பசப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்தியில அதே படத்துல இந்தியில பார்த்தோம்னா
புங்சுக் வாங்கு அப்படின்றத அந்த கேரக்டரோட பேரு. அமீர் கானோட அந்த கேரக்டரோட நேம் புங்சுக் வாங்கு அப்படின்றது. இந்த புங்சுக் வாங்கு அப்படிங்கிறது சோனம் வாங்சுக் இருக்கார் இல்லையா, அந்த கேரக்டர் தான். சோனம் வாங்சுக்கோட ஒரு கேரக்டரை அது பேர் என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேர் ஒரு சின்ன மாற்றம் செய்வாங்க. அந்த சோனம் வாங்சுக்ன்றதான் புங்சுக் வாங்கு அப்படின்ற பெயர் மாற்றி அவருடைய வாழ்க்கை எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா லடாக்குடைய பகுதியில் சோனம் வாங்சுக் அவர் 1988 ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்த ஆரம்பிச்சாரு. 1988 ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு எந்தெந்த மாணவர்கள் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிடறாங்களோ, திறமையற்ற மாணவர்கள் சொல்லப்படுறாங்களோ, அவங்களுக்கு அறிவியலை கற்றுக் கொடுக்கணும். புத்தகத்துல மட்டும் கல்வி கிடையாது, செயல்ல நடைமுறையில கல்வி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சோலார் சிஸ்டம் வழியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இப்படி பல்வேறு வகையான கல்விகள். அந்த காட்சி தான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல அந்த காட்சி தான் காட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த கதையை, அந்த சோனம் வாங்சுக்கோட கதையை தான் விஜய் இங்க நண்பன் ஒரு படம் நடிச்சு அதுல கோடி கோடியா சம்பளங்கள் வாங்கி பெரிய அளவுல வசூல் வாங்கினாங்க இல்லையா. அப்போ அவரோட வாழ்க்கையை நம்ம எடுத்து ஒரு படமா நடிச்சிருக்கிறோமே, அவர் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளும் ஒரு குரல் கொடுப்போம், குறைஞ்சபட்சம் ஒரு முதலமைச்சரா ஒரு கண்டனமாச்சே தெரிவிப்போம். அவர் நாயை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இப்படி இழுத்துட்டு போறாங்களே, நம்ம ஒரு கண்டனமாச்சே பதிவு செய்யணும்னு சொல்லி எதுவுமே செய்யல. அந்த அளவுக்கு பாஜக பயந்து நடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க இங்க வைக்கக்கூடிய பில்டப்னா, ஐயோ விஜய் அண்ணா அங்க போய் இறங்கிட்டாரு, வானம் இடியுது பூமி இடியுதுன்னு சொல்லி பெரிய அளவுல பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பில்டப் இவங்களோட தாவேக்காவோட இந்த விஜய் ரசிகர்களோட இதை முடியுதான்னு பார்த்தா, அடுத்த பில்டப் இங்க விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறாங்க பாருங்க. அடேங்கப்பா எம்மாடி அப்படியாப்பட்ட ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமூக நீதி அந்த மாணவர் விடுதிக்கு வந்திருந்தார். டிஎம் ராஜா பேர்ல இருக்கக்கூடிய சமூக விடுதி திமுகவுடைய ஆட்சியில கட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக நல திட்டம் அது. ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தங்கும் விடுதி இருக்கணும், ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும்னு சொல்லி டிஎம் ராஜா அவர்களுடைய பேர்ல அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் நியமிக்கப்பட்டு உள்ள நீங்க போனாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த என்ட்ரன்ஸே ஒரு மால்ல என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு பாதுகாப்பான சூழல், உள்ள எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல். நம்ம தனியாரா ஒரு தனிப்பட்ட முறையில் பாய்ஸ் ஹாஸ்டல் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்து போனா கூட இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது. திமுக ஆட்சியில் சிறப்பாக செஞ்சாங்க. அப்படி போகும்போது அந்த விடுதியை முதலமைச்சர் ஆய்வு செய்ய வந்துட்டாரு அப்படின்னு அப்புறம் உள்ள போய் அந்த மாணவர்களோட உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது மாணவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அங்கே கேமரா இல்லை, வார்டன் எங்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, சில நேரங்கள் ரொம்ப திட்டுறாரு எங்களை, சில நேரங்களில் கதவு பூட்டிடுறாங்க, வந்தாலும் திறக்க மாட்டாங்க, நாங்கள் வெளியில் போய் உட்கார வேண்டியதா, பார்க்கில் போய் நைட்டு படுக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுது, படிக்கட்டில் மட்டும் தான் கேமரா இருக்கே தவிர எங்களோட எங்களோட நாங்கள் படுக்கக்கூடிய ரூமில் கேமரா இல்லை, இதனால சக மாணவர்கள் திருடினா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கைகள் அவங்களோட குறைகள் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சுக்கும் போது முதலமைச்சர் அங்கே அந்த பசங்க சொல்றாங்க, ஒரு பாட்டு எங்கேயோ தலையாட்டுறாரு. அவங்க சொல்றது இவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இவர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பில்டிங்கை பார்க்குறாரு, பெயிண்ட் சரியா அடிச்சிருக்கா, பட்டி சரியா பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி மேலே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு மாணவன் அவனோட குறைய சொல்லிட்டு இருக்கான், சார் இந்த மாதிரிலாம் பண்றாங்க சார், வாட்ச்மேன் இப்படி பண்றாரு சார், வார்டன் இப்படி பண்றாரு சார் சொல்லி அவனோட ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கான். இவர் அந்த இடத்துல ஒருத்தன் கூட பேசிட்டாரு, கண்ணிலே அவனை கண்ணில் அவன் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படின்னு சொல்லி அவங்க கூட கண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் அவனோட ஆதங்கத்தை இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட காது கொடுத்து சரி அவன் பிரச்சனை நான் சரி செய்யறேன், இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக போய் சரி செய்யுங்க அப்படிங்காம அவன் கூட கண்ணில் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியாப்பட்ட நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து போயிட்டாரு. இன்னைக்கு ஆதி திராவிட நலத்துறை, அதுதான் இன்னைக்கு இவங்க சமூக நீதி நலத்துறைன்னு பெயர் மாத்திருக்காங்க. அந்த நலத்துறைக்கு இன்னைக்கு திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களோட கூட்டணி வச்சு இப்போ அவங்க ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கியிருக்காங்க இல்லையா. அந்த அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள், ஏன்னா அவருடைய துறையின்களை தான் அந்த விடுதி வருது. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் இப்படி ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே வன்னியரசு பார்த்தா அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. ஒரு பதில், மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கிளீன் கவர்மெண்ட் நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஏன்னா அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு, அறநிலைத்துறையில் நடந்த அந்த 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் கண்டுக்காம ஒரு கிளீன் ஆட்சி நடத்துறாருல, அப்படியாப்பட்ட கிளீன் கவர்மெண்ட் தான் அப்படி புகழ்ந்து சொல்றாரு போல இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கிளீன் கவர்மெண்ட் நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால இவர் சொல்லாம கொள்ளாம இப்படி ஒரு திடீர் ஆய்வை மேற்கொண்டுட்டாரு. இப்படி மாணவர்கள விடுதியில அந்த ஆய்வு, மாணவர்கள்ட்ட என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேட்கும் போது இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சருமே செய்யாத ஒரு விஷயத்தை, அவரோட வார்த்தையை கொஞ்சம் நல்லா அண்டர்லைன் பண்ணி கேளுங்க, இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு காரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் செஞ்சிட்டாரு. அந்த மாண்புமிகு வார்த்தைக்கு 10 மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் செஞ்சிட்டாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்றாரு. சொன்ன அடுத்த செகண்ட் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிராக, ஆனா வன்னியரசனை நீங்களாம் எவ்வளவு பெரிய புரட்சியாளர் நாங்களாம் பேசிட்டு இருந்தோம்னே, நீ ஏதாவது பேசுனா நாங்க பின்னாடி பிஜிஎம் பாட்டுலாம் போடுமேனே, போராடடா
வாலேந்தாடான்னு சொல்லி உனக்காக நாங்கள் பாட்டெல்லாம் போட்டு ஃபயர் விட்டோமேனே, நீ என்னன்னா இப்படி இந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் ரேஞ்சு நீ இறங்கிட்டே என்னன்னு சொல்லி இன்னைக்கு வன்னியரசு அவர்களை நோக்கி பல்வேறுபட்ட கேள்விகள். ஏன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு முதலமைச்சரும் இது வரைக்கும் ஆய்வு போனது இல்லையா? சரி, வன்னியரசுனா இன்னொரு பக்கம் நடிகை கஸ்தூரி, பாஜகவுடைய நடிகை கஸ்தூரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முதலமைச்சர் போய் இது மாதிரி ஆய்வு செஞ்சு நம்ம பார்த்துருக்கோமா? கடைசி எந்த முதலமைச்சர் இது மாதிரி ஆய்வு செஞ்சிருக்காங்க? உண்மையா விஜய் அவர்கள் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்குது, இதை நம்ம கண்ணை மூடிட்டு பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சங்கி கஸ்தூரி பேசுறாங்க. சரி, சங்கி கஸ்தூரியுடைய பாராட்டமும் நமக்கு பெருசா தெரியல. அண்ணன் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் அப்படி பாராட்டும் போது சம்பந்தமே இல்லாம, அதாவது பாராட்டுங்க, நல்லது நடந்தா பாராட்டுங்க, ஆனா இவரு செஞ்சிட்டாரு போய் பார்வையிட்டாருங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சருமே அப்படி செஞ்சதில்லைன்னு சொல்லும் போதுதான் அதெல்லாம் என்னன்னா ஒரு சீட்டுக்கான இந்த அளவுக்கான போயிருவீங்க அப்படின்னு கேட்க தோணுது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த உடனே போய் ஆய்வுக்கு மேற்கொள்ள போறாரு. பொன்னகரம், தர்மபுரியில் இருக்கக்கூடிய பொன்னகரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட மாணவர்கள், அவங்க கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தங்கி படுக்கக்கூடிய ஆண்கள் விடுதி, அந்த விடுதிக்கு அது கொரோனாவுடைய காலம், அது நல்லா நோட் பண்ணி பாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கொரோனாவோட காலத்துல வீட்டை விட்டு வெளில வந்திருக்க மாட்டாரு. அந்த கொரோனாவோட காலத்துல அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாஸ்க் போட்டுட்டு அந்த மாணவர் விடுதிக்கு போயிட்டு மாணவர்களுக்கு எல்லாம் சரியா இருக்கா, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கான்னு சொல்லி அந்த மாணவர்கள்கிட்டே போய் கேட்டு, அப்ப மாணவர்கள் சொல்றாங்க, சார் எங்களுக்கு ஃபேன் பத்தல சார் அப்படிங்கிறாங்க. உடனடியே அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த ஃபேனை உடனே மாணவர்களுக்கு போடுங்க. வேற என்னப்பா பிரச்சனை, எனக்கு தண்ணி சரியா இல்லை சார், குடிக்கக்கூடிய தண்ணி சரியா இல்லை, உடனடி ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி உடனடி அதிகாரிகளுக்கு ஆர்டர் போடுறாரு. அந்த பொன்னகரம் விடுதியில படிக்கக்கூடிய அன்னைக்கு முதலமைச்சர் போன அன்னைக்கு ஒரு மாணவனுக்கு அன்னைக்கு பர்த்டே, ஒரு பிறந்த நாள், உடனடியாக அவனுக்கு வாழ்த்து சொல்லி அந்த மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்திட்டு வந்த நிகழ்வு இது அந்த டைம்ல நடந்தது. ஏன் அதுக்கடுத்து அன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுநகர்ல இருக்கக்கூடிய சூளக்கரை பகுதியில ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவியர் விடுதி, மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய மாணவியர் விடுதி, அந்த மாணவியர் விடுதிக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவியால சந்தோஷம் தாங்க முடியல, அதுவும் சடனா சொல்லாம கொள்ளாம திடீர்னு போகப்பட்ட ஒரு ஆய்வு. போகும்போது அங்க மாணவிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனமே, ஸ்வீட் வாங்கிட்டு போனாரு. அங்கிருந்து ஒரு மாணவி எப்படிமா இருக்கு முதலமைச்சரை பார்த்ததுன்னு கேட்டோன்னே, என்னால சந்தோஷம் தாங்க முடியல, எங்களை பார்க்க வரும்போது சும்மா வராம ஒரு பேரண்ட்ஸ் எங்களை பார்க்க வரும்போது எப்படி வருவாங்களோ அப்படி கையில ஸ்வீட்டோட எங்களை பார்க்கறது வாங்க வந்தாங்க. ஒரு முதலமைச்சரை இவ்வளவு கிட்ட நின்று பார்க்கறதே எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்குது, அவர் எங்களை பார்த்து அவர் சிரிக்கிறதே அவரோட ஸ்மைல் அவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவி அப்படியே பேசின ஒரு விஷயம் அவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி பேசின வீடியோ அவ்வளோ வைரலா இருந்துச்சு ஒரு நேரத்தில். ஆனா இது எதுவுமே அண்ணன் வன்னியரசோட பார்வைக்கு எட்டலை போல இருக்குது. அதே மாதிரி சிவகங்கையில போயிட்டு ஒரு சிறுவர்கள் தங்கி படிக்கிற ஆதி திராவிட சமூகத்தை, நான் சொல்றேன் எல்லாமே ஆதி திராவிட சமூக மாணவர்கள், ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் அவங்க தங்கி படிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் ஆய்வு செய்யறாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி கேட்கிறாரு, நல்லா சாப்பிட்றியாமா, சாப்பாடுலாம் கரெக்டான நேரத்துக்கு போடுறாங்களா, எத்தனை மணிக்கு உனக்கு காலை உணவு கொடுக்குறாங்க, சார் எனக்கு 7 மணிக்கு சாப்பாடு, காலையில சாப்பாடு 7 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த மாணவியில் நல்லா தூங்குறியா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ படிக்கணும், கல்வி மட்டும்தான் உன்னை முன்னேற்றம், கல்வி மட்டும்தான் வாழ்க்கைக்கான வழிகாட்டின்னு சொல்லி கல்வி ரீதியாக எப்படி பக்குவப்படுத்தப்பட்ட தலைவர்களை பார்த்த ஒரு காலம்தான் இன்னைக்கு நம்ம சினிமாவை வச்சு பார்த்துக்கிட்டு கிடக்கிறோம். அப்படி அந்த மாணவிகள் சொல்லி முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வார்டன் பொறுப்பாளர்கள்ட்ட போயிட்டு அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி மாணவிகளுக்கு ஏதாவது குறை இருக்குதா, இங்கே ஏதாவது குறை இருக்காங்கன்னா அந்த அம்மா ஒரு மாதிரி இல்லை சார் எந்த குறையும் இல்லை சார் அப்படின்னா, இல்லைம்மா பயப்படாதீங்கம்மா, அதிகாரிகள் இருக்காங்க பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், ஏதாவது குறை இருந்தால் தைரியமாக சொல்லுங்க அப்படி அந்த அம்மாவை கேட்கும்போது இல்லை சார் எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் போய் பாத்ரூமை போய் ஆய்வு பண்ணாரு, கிளாஸ் ரூம், அவங்க படுக்கக்கூடிய ரூம்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு அங்கே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளுமே அன்றைக்கி செய்ய சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு. அதுக்கடுத்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நல சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய இடத்துக்கு காரைக்குடிக்கு அன்னைக்கு முதலமைச்சர் ஆய்வுக்கு போனாரு. கெடாங்குண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் தங்கும் விடுதிக்கு போய் அங்கே போய் ஒரு ஆய்வை செஞ்சிருந்தாரு. திருவாரூர் தொகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி ஒரு மாணவிகள் தங்கு இருக்கக்கூடிய விடுதி அங்கே போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு அந்த மாணவிகளோட போட்டோ எடுத்த செய்தி பல செய்தி சேனல்கள் அன்னைக்கு தேதிக்கு ஒளிபரப்பப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெறும் மாணவர்களோட தங்கும் விடுதிக்கு மட்டும் இல்லை, சடனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆய்வு போவார். சடனா திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆய்வு போய் அங்கே வரக்கூடிய மக்கள் எப்படி பார்த்துக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் சரியான முறையில் இயங்குதா, மக்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கப்படுதான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வுலாம் நடந்தது. ஆனால் இது எல்லாத்தையுமே தூரம் கட்டிட்டு ஏதோ விஜய் தான் வானத்திலேருந்து வந்து குதிச்சு இவர் தான் ஆய்வுன்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்ச மாதிரியும், இங்கே டிஎம் ராஜா சைதாப்பேட்டையில் டிஎம் ராஜா மாணவர் விடுதி இருக்குது, திமுக ஆட்சியில் சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு முயற்சி, அந்த மாணவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு விடுதி அது.
அதை இவர் இன்னைக்கு ஆய்வு செய்ய தான் போனாரு. ஆனா இது பில்டப்பா பேசுறாங்களே தவிர இந்த விடுதியே கட்டப்பட்டுள்ள ஒரு ஆட்சி, அந்த மாணவ மாணவிகளோட நலனை கருத்துல கொண்டு அவங்க ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது இல்லைன்னா பிரைவேட்ல போய் மாணவர்கள் தங்கி படிக்க எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் கணக்குல வச்சு ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு அரசு இங்க செயல்பட்டது. அந்த அரசு எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு சினிமா ரீல்ஸ் தான் ஆட்சி வேணும்னு சொல்லி ஒரு சினிமா கூட்டத்தில் பார்த்து மயங்கின ஒரு கூட்டம் அங்க ஆய்வு போறது ஒரு பெரிய பில்டப். இது வரைக்கும் யாருமே போனது இல்லையா, இவரு தான் இந்த இடத்துக்கு ஆய்வுக்கு வந்துட்டாராம். ஏங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் ஆய்வுக்கு போல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்னைக்கு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி ஸ்டாலின் பல மாணவர் விடுதிக்கு போயிருக்கிறாரு. பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய அந்த விடுதிக்கு போய் அன்னைக்கு துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ள போய் ஆய்வு செஞ்சு மாணவர்களுக்கு எல்லா வசதியும் சரியா இருக்கா இதை போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய அந்த விடுதிக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு அதை அன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது நான் ஆய்வு செய்ய போனேன். அங்க செவத்துல மாணவ மாணவிகள் அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் கார்ல் மார்க்ஸோடைய புகைப்படத்தையும் அதில் வச்சிருக்கும் போது மாணவர்கள் யாரைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கர் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அதை புகழ்ந்து பேசிட்டு வந்தாரு. இதெல்லாம் எவ்வளவு செய்திகள்ல வந்தது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் ஆய்வு செஞ்சாரு. இப்படி எல்லாருமே ஆய்வு செஞ்சதுதான். நான் என்ன சொல்றேன், திமுக மட்டும் இல்ல, அதிமுகவோட ஆட்சியிலுமே எல்லாருமே ஆய்வு செஞ்சதுதான். அந்தந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், அங்க எம்பிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாருமே ஆய்வு செய்யறது தான். ஆனா இவர் போய் ஆய்வு செஞ்சது இது இன்னைக்கு ரீல்ஸ் போடப்படுது, பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு இவர் போய் ஆய்வு செஞ்சார்ல. முதல் அந்த ஆய்வு போய் நல்லா பாத்தீங்களா, அந்த மாணவன் ஒருத்தவனோட குறைய சொல்றான், அதை காது கொடுத்து கூட கேட்கல, மேல பாக்குறாரு கீழே பாக்குறாரு, ஒருத்தன் கண்ணை காட்டி விளையாண்டுட்டு கிடக்குறாரு. இதை வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி ரீல்ஸ் போடுங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா புகழ்ந்து தள்ளிக்கோங்க. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறீங்க பாருங்க, இதுதான் ஓவர் பில்டப். இப்படி பில்டப் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, அந்த நன்மதிப்பு ஒட்டுமொத்தமா சீர்குலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட செய்திகள், அந்த செய்திகளோட உண்மை பின்னணி இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற முழுமையான விபரத்தை பதிவு செஞ்சுக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.